வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய யூசர் நேம் ஆப்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த யூசர் நேம்னா என்ன, இதை எப்படி செட் பண்றது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூசர் நேம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யார்கிட்டயாச்சும் உங்களோட நம்பரை கொடுத்து அவங்கள உங்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ண சொல்லுவீங்க. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமை கிரியேட் பண்ணதுனால உங்களோட யூசர் நேமை அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டா போதும், அவங்களே அந்த யூசர் நேமை சர்ச் பண்ணி அதன் மூலியமாக டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்போ உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமை நம்ம ரிசர்வேஷன் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும். இதை கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணல. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர் நேம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய யூசர் நேமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் வச்சுருந்தோம்னா அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூசர் நேம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், யூஸ் ஃபேஸ்புக் யூசர் நேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரியேட் யூசர் நேம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு யூசர் நேம் என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். அதை வேறு யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வைக்க முடியாது, கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் நேம் இஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி க்ரீன் கலரில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை யூசர் நேமாக வைக்க முடியும். இதில் வச்சுட்டு கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் ஆயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் எப்போ இந்த யூசர் நேமை ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ இந்த ஃபியூச்சரை, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட யூசர் நேமை சர்ச் பண்ணி டேரெக்டாக நமக்கு மெசேஜ் பண்ண முடியும். மற்றவங்களோட யூசர் நேமை நம்ம வாங்கி அவங்களோட யூசர் நேமை சர்ச் பண்ணி நம்ம அவங்களுக்கு மெசேஜும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம யூசர் நேமை யூஸ் பண்ணியே நம்ம மெசேஜ் பண்ணுறப்ப நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டன் கொடுத்துட்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மீ பை யூசர் நேம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்ரி ஒன் இருக்கும். அதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பீப்புள் ஹூ நோ மை கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு கீ மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும், ஒரு நம்பரு. அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு அதில் கீழே சேவ் கீன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் யூசர் நேம் போட்டாலே நம்மளோட பேஜ் வந்துடும், நம்ம அதுல இருந்து அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னேன். இந்த யூசர் நேமோட கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் கீயை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் யார்கிட்டயாச்சும் உங்களோட யூசர் நேம் சொல்கிறப்ப இந்த கீயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்கிறப்ப அவங்க அந்த யூசர் நேம் அந்த அப்புறம் இந்த கீ அதை போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க மெசேஜ் பண்ண முடியும். அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கீ. ஸோ இப்போ நீங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கீயை வாட்ஸ்அப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கீயை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலுமே மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ யாராச்சும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேமும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட கீயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கீ தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க யூசர் நேமையும் அந்த கீயும் போட்டு உங்கள்கிட்ட பேச முடியும். ஸோ அதற்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அப்படின்றத நம்ம ரிசர்வேஷன் மட்டும் வாட்ஸ்அப்பில் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் இந்த ஃபியூச்சர் வாட்ஸ்அப் ஆஃபிஷியலாக ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேம் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.